எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு தின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் பூஜை முடிச்சிட்டிங்களா? முதல்ல நாம் விநாயகரை வணங்கிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் நாம் வணங்கிட்டு அப்புறம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வாசனை திரவியங்களை சேர்க்கலாமோ நாம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், அது மாதிரி இல்லை ஜவ்வாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆதி காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, காவிரி கரையோரத்தில் ஆடிப்பெருக்கன்று நீர் பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி இருக்கோ தெரியல நம்மளுக்கு. நீங்களாம் காவிரி கரையோரம் இருக்கிறீங்களா? காவிரி கரையோரத்தில் இருக்கிறவங்களாம் அங்கே போய் பூஜை செய்யலாம். இல்லை நாம் வீட்டிலையே அதை நினச்சி நீர்நிலைகளில் இல்லை அருகில் இருக்கும் கோயிலில் குளக்கரையில் இல்லைன்னா நம்ம வீட்டிலே ஒரு சொம்பில் நீர் நிரப்பி அதை நாம் காவிரி தாயாக நினைத்து நாம் பூஜையை செய்யலாம். இன்றைக்கி மிகவும் முக்கியமானது, ஆடிப்பெருக்கன்று புதிய தொழில் தொடங்குவாங்க. ஏன்னா இன்று நாம் புதிய தொழில் தொடங்கணும்னா நமக்கு ஆடிப்பெருக்கில் நீர்நிலைகளில் நீர் பல்கி பெருகி ஓடுவது போல் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் என்று சொல்லுவாங்க. இந்த நீரை நாம் காவிரி தாயார் நினைத்து மஞ்சள் போடலாம், குங்குமம் சேர்க்கலாம், வாசனை திரவியங்களும் சேர்க்கலாம், பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். அதே மாதிரி ஏலக்காவும் சேர்க்கலாம், பூக்களையும் சேர்க்கலாம். இந்த நாட்களில் நாம் தாலி சரடு மாற்றிக்கலாம். இந்நாட்களில் தாலி சரடு நாம் மாற்றினோம்னா அது மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து நிற்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பிரசாதம் சித்திராண்டங்கள் செய்வாங்க. நான் சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சுருக்கேன். இல்லை பால் பழம் வச்சு நாம் பூஜையை முடிக்கலாம். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையால் மாற்றிக்கலாம். இல்லைன்னா நாமளே சரடு மாற்றிக்கலாம். 7ஆம் தேதி அன்றைக்கி ஆடி பூரம். ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுவாங்க. கோயில்களில் ஆடிப்பூர விழா சிறப்பாக கொண்டாடுவாங்க. 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. பிரசாதம் இன்றைக்கி சித்திராண்டங்கள் செய்வாங்க. நான் சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா நாம் பால் பழம் வச்சு கூட நாம் நம்மளால் என்ன முடிஞ்சோ செஞ்சு வச்சு நாம் பூஜையை முடிக்கலாம். இல்லைன்னா பால் பழம் வச்சு கூட நாம் பூஜையை முடிச்சிடலாம். நம்மளால் என்ன முடியுமோ செஞ்சு வச்சு நாம் பூஜையை முடிக்கலாம். இன்றைக்கு அரிசி, பருப்பு, மகாலட்சுமி அம்சமான உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் அது எல்லாமே நம்ம வாங்கி வச்சோம்னா வீட்டில் இன்றைக்கி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பல்கி பெருகும்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தூப தீபம் காட்டி பூஜையை முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.